முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நம்ம ஊரில் மட்டும்தான் குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். படங்களோட பாருங்கள், குடும்பத்துடன் காண வேண்டிய படம் வேறு எந்த உலகத்திலும் பார்க்க முடியாது. பார்த்திங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறது எதனால் அப்படின்னா, சில குடும்பத்தில் அங்கங்கே சின்ன சின்ன சண்டை வரும் தெரியுமா. ஒரு வீட்டில் பிரமிச்சு போயிட்டான், எப்போ ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க கணவன் மனைவி, எப்படி உங்களுக்குள்ள இப்படி ஒரு திடீர்னு ஒரு சண்டை, ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தீங்களாப்பா, ஏன் சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறன்னு தான் சண்டை வந்தது, கடைசியில் வெட்டிட்டு குத்திக்கிட்டு தருது. இப்படியா சின்ன சின்ன விஷயத்தில் சார் மாறிடும். அதெல்லாம் ஒருத்தர் கேட்டேன், என்னையா உன் மனைவி ஒன்று அடிப்பாளா? ஆமாம் ஆமாம். எதுக்கு ரெண்டு இடம் சொல்கிறீங்க? 2 சம்சாரமுங்க அவன் நிலமை. ஆனால் இவ்வளோ இருந்தாலும் சின்ன சின்ன ஊடல் கூடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் வள்ளுவரே. எங்கெங்கன்னா எந்த வீட்டில் சந்தேகப்படாமல் இருக்காங்களோ, சந்தேகம் எந்த வீட்டில் முன்வாசலில் வருதோ அந்த வீட்டில் சந்தோஷம் பின்வாசலில் போயிடும். சின்ன விஷயம், அலுவலகம் போயிட்டு திரும்பி வர்றான், தன்னுடைய சட்டையை கழுத்து தொங்க விட்டுருக்கான். அந்த அம்மா தேடுது, சட்டையில் ஒரு நீளமான முடி வந்து அவன் முன்னுக்க, என்ன அது தெரியாமல் ஏதாவது காற்றுக்கா இல்லை யார் காற்றுங்கிட்ட அடிக்குதா? பயந்துட்டான். மறுநாள் கவனமாக இருக்கணும். ஏன்னா கருப்பு முடி தெரியணும்னா வெள்ளை சட்டை போட்டு போகணும்னு சொல்லி ஒயிட் சட்டை போட்டு போனேன். போயிட்டு வந்து பார்த்தேன், கருப்பு முடியில் தொங்க விட்டான். மறுநாள் அதே மாதிரி அந்த அம்மா அப்படியே தேடுது, ரிசர்ச் பண்ணி லொக்கேஷன்லாம் போட்டு பார்க்குது. வெள்ளை சட்டைக்குள்ளே வெள்ளை முடி இருந்தது விளங்க அவனுக்கு தெரியல, எடுத்துட்டான். என்னது, ஒரு கிழட்டுச்சரிக்கையை கூட வைக்கலடா. மண்டே சரிஞ்சான், ஏன்னா அன்றைக்கி மண்டே வேறு. மறுநாள் முடி பண்ணான், சட்டையோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடு காலில் இறங்கி சட்டையை கலத்தி உதறி பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கேயே அயன் பண்ணி ஈட்ட அன்னைக்கு ஒரு முடியல பார்த்து வீட்டில் தொங்க விட்டான். அப்பையும் 6 மணிக்கு சாயந்தரம் தேடினான், முடியல சட்டையில். அப்பாடாண்டா, ஒரு மொட்டை தெளிச்சிருக்கே விட விட்டு வைக்கலையாடா. மறுநாள் முடி பண்ணேன், சட்டையோடு போனால் தான் நம்மளை சட்டை பண்ணுறா. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன், சட்டையை 3 கிழிச்சு முச்சதில் ஓட்டு தொந்தி தொப்போட தொபக்குன்னு வந்து வாசல் நின்ட்டான். இந்த அம்மா வாசல் என்ட்ரன்ஸ்லேயே, என்ன ஐயா அவசரத்தில் அங்கேயே விட்டு வந்துட்ட போல. மறுநாள் கம்மாயில் செத்து மிதந்திருக்கான் சார். அப்பையும் கரையிலேருந்து பார்த்துருக்கா. அவன் மட்டும் மிதக்கிறானா, கூட யாராவது மிதக்கிறாங்களா? அவன் என்ன சார் செய்ய முடியும்? ஒரு அளவு இருக்கலாம். இதான் சார் சந்தேகம் சந்தோஷத்தினுடைய எதிரி. அது இருக்கே கூடாது சார். நிறையா பேர் அப்படி வாழ்க்கை அழிச்சவங்கள உண்டு. குழந்தை பிறந்திருக்கு, 2 கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை. எங்கள் அப்பா ஒரு சிவன் ரத்தம் வைப்பேன், அந்த அம்மா அதெல்லாம் முடியாது, முதல் பையன் வந்திருக்கு, எங்கள் அப்பா ஒரு கிறிஸ்டன் ரத்தம் வைப்பேன், சிவன் ரத்தம் வைப்பேன், கிறிஸ்டன் எடுத்துட்டுருக்காரு. எங்கே சண்டை போடுறீங்க? சந்தோஷமான விஷயம், குழந்தை பிறந்திருக்கு, என்னங்க பிரச்சனை? எங்கள் அப்பா ஒரு சிவன் ரத்தம் வைக்கலாம்னு இருக்கீங்க. நீமா எங்கள் அப்பா ஒரு எதுக்கு 2 பேரும் சண்டை? 2 பேரும் சேர்த்து வைங்க, நல்ல ஐடியாவாக இருக்கு. சிவராமகிருஷ்ணன் போங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வீட்டுக்கு போயிட்டார். சிவராமகிருஷ்ணான்னு கொஞ்சினாங்க. திடீர்னு அதிர்ச்சி, சிவன்ற எங்கள் அப்பா ஒரு கிருஷ்ணன்ற அவங்க என்ன இடையில ராம வருது, அண்ணே என்னண்ணே அது எங்கள் அப்பா வந்துருக்கேன். அவன் தேவை நம்மளுக்கு. கைபேசியெலாம் வந்த பின்னாடி நிறைய பிரச்சனைகள். அது வரைக்கும் அவளுக்கு பிரச்சனை பஞ்சாயத்து கிடையாது. அவங்க வாட்டு படுத்துருப்பாங்க. திடீர்னு 12 மணிக்கு ரிங் அடிக்கும் ஃபோன். ஏங்க என்ன நேரம் போகணும்? இவர் ஏதாவது கம்பெனி காலாக இருக்குமா? கம்பெனி காலா, உன் பழைய கம்பெனியோடைய காலா? இதுக்கு வம்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டு படுத்துட்டான். திடிக்கிண்டு 1:30 மணிக்கு ஃபோனில் லைட் எரிஞ்சிருக்கு. சைலண்டில் போட்டாப்புல அங்கே பாரு, அதான் நான் ஃபீட்டி புல்லுண்டு பஞ்சு வச்சுருக்கேன், ஃபேட்ரி புல்லுண்டு வருது. ஏன்டி 1:30 மணிக்கு என் உசுரை வாங்கி தொலைகிற? இதான் சார் மிகப்பெரிய அழிவை சந்தித்தவங்கள எவ்வளோ ஒரு உண்டு. அதனால் குடும்பத்தில் கெட்ட மனைவியோட கூட 40 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தவன் உண்டு. நல்ல மனைவி சந்தேகப்பட்டு 2 வருஷத்தில் வாழ்க்கை இழந்தவன் உண்டு. ஆண்கள் 2 பேரும் மறக்கக்கூடாது சார். யார் 2 அந்த பெண்கள் அப்படின்னா, உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமந்தவளையும். ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரை பேட்டி கண்டாங்க மேடையில். நீங்கள் எப்படி சார் சமூகத்தில் போல ஒரு ஆளாக ஜெயிச்சிருக்கீங்க? நான் என் மனைவியிடம் தோற்று போனேன், இன்றைக்கி நான் குடும்பத்தில் ஜெயித்திருக்கிறேன். தப்பு கிடையாது. யூகோ இருந்து, நீ 40,000 சம்பளம் வாங்குற, நான் 1.5 லட்சம் வாங்குறேன், நீ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், காலங்காலமாக பெண்கள் யார்கிட்ட கேளுங்களேன், என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு 40 பேர்ட்டு கட்டி எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் யாராவது ஒரு ஆள் என் புருஷனுக்கு ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இதுதான் சிக்கல். ஹவுஸ் ஒய்ஃப் லேசாக சொல்கிறீங்க. ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு வேலை பெண்களுக்கு தெரியுமா? இவர் 40-50 வயசில் அப்படி படுத்துட்டு பேப்பர் படிச்சுட்டு டீ கொண்டு வா, காப்பி கொண்டு வா. ஆனால் வாழ்நாளும் ரிட்டையர்மெண்ட்டே ஓய்வே இல்லாத ஒரு வேலை இருக்குன்னா பெண்களுடைய சமையலர். அதனால் விட்டு கொடுத்து எந்த வீட்டில் சண்டை வராமல் இருக்குன்னு தெரியுமா சார்? ஈகோ இருந்தால்
வீடு வந்து வீடாக இருக்காது. எந்த வீட்டில் ஈகோவை யூ கோ அப்படின்னு அனுப்புகிறீங்களோ அந்த வீட்டில் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். அதனால் சந்தேகத்தை பூரா சந்தோஷமாக மாற்றி, எதிர்மறையை பூரா நேர்மறையாக மாற்றி வாழ்க்கையில் நேர்மையாக மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதனால் சந்தேகம் வேண்டாம், சந்தோஷம் மட்டுமே நிறைக்கட்டும்னு சொல்லி இந்த நாளை நிறைவு செய்து நாளை சந்திப்போம்.